அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விருச்சக லக்னத்திற்கு புதன் திசை வந்தால் அவங்க லைஃப்பை எப்படி புரிஞ்சுக்கிட்டு கையாளணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் விருச்சக லக்னத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே 8-11 புதன் சார்ந்த விஷயங்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள், எண்ணங்கள், உணர்வுகளை போன ஜென்மத்திலேயோ அல்லது உங்களோட முன்னோர்கள்னாலேயோ அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அதனோட ஆழ்மனப்பதிவு, அதனோட கர்மா தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பாக அமைஞ்சிருக்கு. அப்போது இதை எப்படி கையாளணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போது முற்பிறவியில் 8-11 புதன் சார்ந்த உணர்வுகளில், சம்பவங்களில், நிகழ்வுகள், சம்பவங்கள் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்க கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நிகழ்வுகள் தான் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ பொதுவாக நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, விருச்சக லக்னத்திற்கு புதன் நல்லது செய்வாரா அப்படின்னா கெட்டது செய்வார். விருச்சக லக்னத்திற்கு புதன் எதிரி, அஷ்டமாதிபதி, ஆசையை தூண்டி கெடுதல் பண்ணிடுவார், வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக்கிடுவார், கடன் உருவாக்கிடுவார், அவமானம், அசிங்கம், கெட்ட பேரை உருவாக்கிடுவார், பாசிட்டிவ் தன்மை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பலன்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களோட பழைய கர்மாவின் அடிப்படையிலேயே நீங்கள் செயல்பட்டீங்க, விழிப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பலன்கள் நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த பலன்கள் அதிகமாக நடக்கும் சார் அப்படின்னா, புதன் அப்படிங்கிறதே எப்போவுமே தேடல் மிகுந்தது, புதுமை எதிர்பார்க்கும், தன்னை குதூகலப்படுத்த நினைக்கும், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ண நினைக்கும். ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டுமே நீண்ட நாளுக்கு பண்ணாது, வித்தியாசமாக எதையா ஒன்று பண்ண தோணும். ஸோ இப்படி ஒரு மைண்ட் இருக்கிற, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு கிரகத்தன்மை 8ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது, அதாவது 8ஆம் அதிபதியாக வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் பலனை கொடுக்கும். ஏன் நெகட்டிவ் பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே பேராசையை தூண்டி யதார்த்தமில்லாத விஷயங்களை செய்ய வச்சு நஷ்டமோ, அவப்பேரோ, கெட்ட பேரோ, சில வேண்டாத பிரச்சனைகளை இழுக்கிற இடம். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இந்த கால்குலேட் பண்ணுற, குதூகலத்தை எதிர்பார்க்குற, ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் சம்மந்தப்படும் போது அது ஆட்டோமேட்டிக்காக தப்பாக கால்குலேட் பண்ணி, யதார்த்தத்தை உணராமல் கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுறது. யாராவது ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது, அல்லது உறவுகள்கிட்ட கண்மூடித்தனமாக நடந்து அவங்கக்கிட்ட ஏமாறுறது, ஒரு ஆசையினால் ஏதோ ஒன்று செஞ்சு அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறது. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே அந்த புதன் அப்படிங்கிற கேரக்டர் 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு வெளிப்படுத்துகிற குணங்கள். இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே சரியான புரிதல் இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல், எது சரி எது கரெக்டு அப்படிங்கிற யோசனை இல்லாமல் செயல்பட்டால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் யதார்த்தத்தில் என்ன நடக்குது, ரிசல்ட்டை கண்கூட பார்த்து அதை ரொட்டீனாக செஞ்சதுக்கப்புறம் தான் இறங்குவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வைப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள் விருச்சக லக்னத்தில் பிறந்து புதன் தசை நடந்தது அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவான விளைவுகளும் நடக்காது. இதையே ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நேர்மையாக இதுதான் என்னோடய ஆசை, இதுதான் என்னோடய விருப்பம், இதில் நான் கரெக்டாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு தன்னோட பக்கத்து நியாயத்தை முடிஞ்சளவு நேர்மையாக வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவர் போய் ரிலேஷன்ஷிப்பில் யாரையும் நம்பி கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார், யாரையும் நம்ப வச்சு ஏமாற்ற மாட்டார். ஏதாவது இல்லீகலாவோ அல்லது செக்ஷுவலாவோ ஹராஸ்மெண்ட்டாவோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் ஈடுபட மாட்டார். ஸோ நம்ம ஜாதகத்தில் பலன்கள் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்கள், கருத்துக்கள், எண்ணங்கள், சிந்தனைகளும் ஒரு முக்கிய பங்கு இல்லை, அதுதான் மெயினான பங்கு வகிக்குது. ஸோ அதை சரியான விதத்தில், சரியான புரிதலோட, நேர்மையாக, தைரியமாக நம்ம செயல்படுத்தும் போது நமக்கான நெகட்டிவ் பலன் எப்போவுமே நடக்காது. அப்படியே நடக்கிறதுக்கான சூழல் உருவானாலும் நம்மளோட நிலையை பார்த்து, நம்ம எடுக்கிற ஸ்டாண்டை பார்த்து அந்த சூழல் பாசிட்டிவாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டாண்டு, உங்கள் கருத்து, உங்கள் நோக்கம் மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பித்தாலே எவ்வளோ பெரிய மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ விருச்சக லக்னத்திற்கு புதன் 8ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ எந்த இடத்துல இருந்து தசை நடத்தினாலும் அல்லது வேறு எங்கேயாவது இருந்து தசை நடத்தினாலும் அதுக்கான பலன்கள் இதுதான். இந்த பலன்கள் சில இடத்துல மாறுபடும். எப்படின்னா, விருச்சக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ வேறு கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அப்போது இப்போ சொன்ன பலன்களில் நிறைய மாறுபாடுகள் இருக்கும், புரிதல்கள் இருக்கும். ஏன்னா எந்த கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்சிடெண்ட்டு முன்னாடி பண்ணியிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி குணங்கள், எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் வேறு கிரகங்கள் இருந்தால் அதுக்கான பலன்கள் மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இதுதான் விருச்சிக லக்னத்திற்கு புதன் தசை வந்தது அப்படின்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். குறிப்பாக இது புதன் அப்படிங்கிறதுனால பணம், பிளானிங், கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப், லவ், டீலிங்ஸ், அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ சொன்ன விதிமுறைகளை எப்போவுமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சுருக்கமான இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு விருச்சிக லக்னத்திற்கு புதன் தசை வந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய வாலண்டியரிங் பண்ணுங்கள். அது உங்களை பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணும். புதனோட கர்மா எப்போ டைல்யூட் ஆகும் அப்படின்னா வாலண்டியரிங், தன்னார்வமாக ரிசல்ட் எதிர்பார்க்காம, விளைவுகளில் கவனம் வைக்காமல், செயல்களில் மட்டும், அந்த செயல்கள் மூலமா கிடைக்கிற இன்பத்தில் மட்டும் கவனம் வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, புதன் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் பாசிட்டிவாக உணர்வீங்க, நீங்கள் திருப்தியாக உணர்வீங்க. இதை நான் நடைமுறையில் உணர்ந்து பார்த்துருக்கேன். ஏன் வாலண்டியரிங் பண்ணணும், ஏன் தன்னார்வமாக ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணணும் அப்படின்னா இந்த புதன் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று பண்ணி இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். ஸோ புதனுக்கு தேவையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் செயல் மூலயமாவே கிடைச்சிரும். ரிசல்ட்டுங்கிறது ஒன்றும் தேவையே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் சேவை பண்ணுங்கள், நோக்கம் இல்லாமல் செயல்படுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை பண்ணுறது மூலயமா புதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருக்கிற ஜாதகர் சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக உணர்வார். ரிசல்ட் ஓரியன்டாக போகிறது தான் புதனுக்கு பெரிய சிக்கல். புதன் வளர்த்தவங்க பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறது எதிர்பார்ப்பின் அடிப்படையில். ரிசல்ட், ஒரு சம்பவத்தோட ரிசல்ட், முடிவு, எல்லை, தீர்ப்பு, இதை நோக்கி போகிறதுனால தான் புதன் வளர்த்தவர்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற எல்லா கிரகத்தை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி செயல்படும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட கருத்தியல், பயிற்சிகள், செயல்பாடுகளை வச்சுக்கிட்டா அது பாசிட்டிவாக செயல்படும் அப்படிங்கிறத எல்லா கிரகத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடியோவாக உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு அந்த ஆடியோ வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாக வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவை அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.